தோப்பு காரணம் போடல போடா. நான் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு அங்கே பிரதட்சணமே பண்ணுவேன்டா நான். ஆர்சிபி தானே சப்போர்ட் பண்ணீங்க, ரெட் கலர் டிஷர்ட்டோட உட்காந்துருக்கீங்க. அப்படியே பாரு. நோ 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 டேனியல் பிரேன் சொல்ல மாட்டேன் டபுள் டபுள். நோ 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 அந்த மாதிரி தான் நான் நிற்கிறேன். கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்ற மாதிரி. உண்மைதான், அங்கே தான் கேட்குறேன் நான். எப்பா ஒரு நாக் அவுட் மேட்ச் கூட கிடையாது, அது ஒரு லீக் மேட்ச் ஜெயிச்சுட்டு அங்க வந்து அக்ரஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அக்ரஷன் இருக்கலாம், ஆனா ஆட்டிடியூடும் பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் இல்ல, ஃபேன்ஸ் கிட்டயும் அது இருக்கணும். பிளேயர்ஸ் கிட்ட அதான் பிளேயர்ஸ் விட்டுப்பா. அதாவது ஒஸ்ட் பிஹேவியர் டு த கோர். இதுக்காகவே அவங்க தோக்கணும்னு பல பேர் வேண்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் பல பேர் ஆர்சிபி தான் செகண்ட் ஃபேவரட்டா இருப்பாங்க. ஆனா இந்த டைம் அவங்க பண்ண அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட், அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிஹேவியர், அதுதான் அப்படியே ஆப்போசிட். தெரியுமா, கொச்சி டெஸ்கர்ஸ் கேரளான்னு ஒரு டீம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கு உனக்கு? தெரியல, அந்த டீம் ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானோ, அடி ஆர்சிபி தோக்கணும்டான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேர் வரிஞ்சு கட்டு வந்துட்டானுங்க. அவங்க ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது கொச்சி கேரளா அதான்டா. ஆக மொத்தம் அந்த சைடுல இருக்கவங்க அவங்க வெறியா வந்துட்டாங்க. இவ்வளவு ஏன் உனக்கு இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஆர்ஆர் மேட்சோட வியூவர்ஷிப் எகிரிட்டு இருந்துச்சு? அதுக்கு காரணம் நீங்க விராட் கோலியோட இம்பாக்ட் நினைக்கிறீங்க, அதான் கிடையாது. இன்னைக்கு ஆர்சிபி தோக்குறத நான் பார்த்துட்டு தான் போவேன். ஆர்சிபியோட கம்பேக்கை பார்த்து அவங்க ஜெயிக்கணும்னு பல பேர் வந்து வேண்டிட்டு இருந்தாங்க. நான் இல்ல அந்த லிஸ்ட்ல. அகமதாபாத் கிரவுண்ட்ல அவ்வளோ க்ரௌட் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் இல்ல அந்த லிஸ்ட்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க, ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் இருந்தேன் அந்த லிஸ்ட்ல. நான் இருந்தேன்டா அந்த லிஸ்ட்ல. எப்படிடா மறக்க முடியும்? இப்படி சொன்னாரடா அவரு ப்ரிவியூல. நீங்க சொன்னீங்களே, எனக்கு இப்படி சொன்னாரா? ஐயோ ஏத்துக்க முடியல. உட்காந்து அந்த படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க அந்த சீடியை, அந்த மாதிரி நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை நான் எப்படிப்பா அது இன்னைக்கு பண்ணாரு, இப்படினாரு ஆர்ஆர் வச்சுட்டாங்க. விட்டு எஸ்தயாலு அட்டி விட்டு வெளுக்கிறான் ஜெய்ஸ்வால் விட்டுட்டு பவுண்டரி போடுற ஓடி ஏடுன்ட்டு. ஆக்சுவலா எஸ்தயால் அவ்வளோ பெரிய பவுலர் கிடையாது, ஆனா ரிங்கி சிங் அடிக்கும் போதே நீ போயிருக்கணும்டா. ஆனா உண்மையா நீங்க மன திருப்தியா இருந்துச்சு. ஆனா புரிஞ்சுது அது, நீங்க எவ்வளவு திருப்தியா இருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்த உடனே வெல்கம் டு ஆல் இன் ஸ்போர்ட்ஸ் நிறுவீங்க, இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் வெல்கமே சொல்லல, சொல்லிடுங்க. வெல்கம் டு தி ஷோ வேணான்ற சொல்லுங்கண்ணே. ஈசாலா கப் நமது ஐயடாடாடா ஒன்லி ஈசாலா கப் நகி ஒன்லி லாலிபப். அந்த பையன் சொன்னது தானே? அதுதான் உண்மை. ஆனா நான் ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க வேணா வேம்பிளி அடிச்சிடலாம், அதுக்காகலாம் ரோஸ் பிங்க் கலர் எல்லாம் அடிக்க முடியாதுன்னு. ஆமா அது அஜூ பிங்க் வரேன். அடுத்து ரோஸ் பிங்க்ல ஒரு விஷயம் இருக்கு, நான் வரேன் அதுக்குள்ள வரேன். நீ ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்குள்ள வா. 15 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, 2.5 மணி நேரம் நாங்கள் படமாக எடுத்து போட்டாங்களும் உட்காந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஆர்சிபியை பற்றி. ஆர்சிபி நல்லா தானே ப்ளே பண்ணாங்க, அவங்க டிசர்வ் தான். ஆனால் அவங்க ஆட்டிடியூட் பிஹேவியருக்கு இது டிசர்வ் கிடையாது. அதான் அந்த ரமணா படத்தில் கூட ஒரு டைலாக் வரும்ல, எங்கள் அப்பா மோசமானவர் தான், நான் கொஞ்சம் நல்லவருங்க அப்படின்ற மாதிரி. ஆர்சிபி வேணா அப்படி இருக்கலாம் டீம், ஆனால் ஃபேன்ஸ் நாங்களாம் கொஞ்சம் லாயலான ஃபேன்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஃபேன்ஸ் ஒரு சிலர் லாயலாக இருக்காங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி பிஹேவியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் பாவம் அந்த ஃபேப் போய் மாட்டிக்கிட்டு அந்த மனுஷன் உயிரை கொடுத்து போராடினாரு. இந்த மேட்ச் ஒரு டெரபிக் கேட்ச் ஒன்று எடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் எடுத்தாரு பத்தி ஒரு கேட்ச், அதே மாதிரி ஒரு கேட்ச் கஷ்டமான கேட்ச் லாஸ்ட் மினிட்ல எடுத்தாரு. ஹெட்மேரோட விக்கெட் தான் அது. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான ஒரு கேட்ச். ஆனால் அந்த பக்கம் ரோமன் பவுல் பார்த்தீங்களா, கேட்சுக்கு மேலே கேட்ச். இந்த 4 கேட்ச் பிடிச்சிருந்தாரு அந்த மேட்ச். பேட்டிங்கை பற்றி பேசல, கேட்ச் ஆக்சுவலாக வந்து இந்த சீசனில் டேரில் மிச்சல் தான் வந்து 5 கேட்ச் எடுத்திருந்தாரு சென்னை சூப்பர் கிங்ல. அண்ட் ஸ்டில் இவர் 4 கேட்ச், விக்கெட் 8 தான் போச்சு. 20 ஓவர் முடிஞ்சு. இல்லைன்னா வச்சுக்க அந்த 9வது விக்கெட் இவர் தான் 5 விக்கெட் எடுத்து அப்படின்ற பிறகு வரும். நான் சொல்லியிருந்தேன்ல ப்ரிவியூல, என்னன்னு அஸ்வின் அண்ணன் செய்வாருன்னு. தமிழ்நாட்டு பையன் தான்ப்பா. இப்பதான்ப்பா தெரியுது ஏன் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வேர்ல்டு கப்ல ஏன் ஒரு இறக்கலன்றதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாவே இறக்கிருந்தானா டிராவிஸ் ஹெட் அப்படி போட்டு மடிச்சு போனா அப்படின்னு இருப்பாரு அஸ்வின். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சா டாட் பால்ஸ் அதிகமா போட்டு இருந்தாரு. ஆமா, ரஜத் பட்டிதார் பயங்கரமா, ஆக்சுவலி 3 விக்கெட் வர வேண்டியது, ரஜத் பட்டிதார் பயங்கரமா செட் பண்ணி போயிருக்கும் அந்த விக்கெட். ஜூர் அழகா விட்டாரு, அழகா கையில வந்த கேட்ச் அப்படியே விட்டாரு. ஆனா இருந்தாலும் அங்கேருந்து வந்தாண்டா என் தலைவன் ஆவேஸ் கான் 2 ஓவருக்கு 30 கொடுத்திருந்தாரு. ஆனா 4 ஓவர்ல பாத்தியா 44 14 ரன் தான். ஆனா 3 விக்கெட் அடுத்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் மிஸ். அந்த தினேஷ் கார்த்திக் விக்கெட் அது பக்காவான, அது கிளியரான அவுட். ஸ்ட்ரைட்டா பேட்ல தான் பால் பட்டுச்சு. பேட் பண்ணி ஏமாத்தி அவங்கள ஜெயிக்க முடியல பாரு. ஏமாத்தலாம் இல்ல, என்ன டிகே பாத்தே கிளியரா. டிகே வந்து பேட் டிப்னு கேட்கல, அவரு பால் மேல வெல்ல அப்படின்னு தான் சொல்லி கேட்டாரு. இன்னொரு விஷயம், பேட் இன்சைட் ஆயிருந்தா டிகேக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே ரிவ்யூ கேட்டு பேட்டுக்கு கேட்கல, அவரு டிஸ்கஸ் பண்ணிட்டு லோம்பர் கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தாரு. தெளிவா சொல்றாரு, பேட் கேட்கல, அவரு பால் வெள்ளையா உள்ளியான்னு கேட்டிருந்தாரு. அவர் கேட்டது பேசிக்கா ஒரு ரிவ்யூ. ஆனா அங்க தேர்ட் அம்பையர் வந்து ஸ்னிகோமீட்டர்ல லைன்ஸ் இருக்கு, அப்ப லைன் இருந்தா டச் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸ்னிகோமீட்டர்ல ஒரு வேரியேஷன். கவஸ்கர் உடனே போட்டாரு பாத்தியா,
கவாஸ்கர் அபினவ் முகுந்த் சொன்னாரு என்னோட ஃப்ரெண்ட் தான், ஆனா அது அவுட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நானும் படிச்சேன். அவுட்டுங்கன்னு போட்டிருந்தாரு, நானும் பார்த்தா. அதை எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நீ பவுலிங் அட்டாக் செம்மையாக இருந்தது. ட்ரெண்ட் போல்ட் 3 ஓவரில் 6 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அப்பா செம்ம டாட் பால் போட்டுருந்தாரு. ஆக்சுவலாக சரியான ஓவர். 4 ஓவருக்கு 16 ரன் மட்டும், ஒரே ஓவரில் 10 ரன் கொடுத்துருந்தாரு. மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் ஆவேஷ்கார் 3 விக்கெட் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தீப் சர்மாவும் சூப்பராக போட்டிருந்தாரு. கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாரு. ஓகே ஃபைன், ஆனால் ஓகே தான். அது சகாலோட பிரேக் த்ரூ அது அப்படி கிடையாது. எப்படி ஆக்ஷன், மெகா ஆக்ஷன். ஓகே, கிரீஸ் டப்பா எப்படி வந்துச்சு, சகால் போடா டீம் விட்டு எப்படி வச்சது, இப்படி வந்துச்சு அப்படின்ற போலிங் போட்டாரு. அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து 3 வருஷமோ 4 வருஷமே தான் ஆகுது. அதுக்குள்ள லீடிங் விக்கெட் டேக்கர் ரொம்ப பிடிச்சிருந்து. டெம்ப்ட் ஏத்தி விட்டு கரெக்டா 2வது பால்ல விக்கெட் எடுப்பாரு. ஆக்சுவலி அந்த விக்கெட்டுக்கு முக்கியமான ரீசன் அதுக்கு முன்னாடி ஓவர் போட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் ஏற்படுத்தின பிரஷர் வந்து விராட் கோலியை நம்ம சகால் அடிக்க வச்சது தூக்கிட்டாரு. சூப்பராக இருந்துச்சுங்க. அதான் ராஜஸ்தான் ராயல் 5 பவுலர் யூஸ் பண்ணியிருந்தார், தெளிவாக யூஸ் பண்ண. சஞ்சு சாம்சன் வந்து கிரெடிட்ஸ்ங்க எக்கச்சக்கமாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஸ்லேஷர் எப்படி கொண்டு போயினார் ஃபைனல் சொல்லி. எக்ஸாக்ட்லி, ஏன்னா போல்டுக்கு எக்ஸ்டெண்டட் ஓவர். நீயே சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். போல்டுக்கு அந்த 3வது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல கொடுத்துருப்பாரு, பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க அது ராங் மூவ். கரெக்டான மூவே அதுதான். நீங்கள் பின்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா மேபி அந்த மொமெண்டம் வேற மாதிரி ஷிஃப்ட் ஆயிருக்கும். சூப்பரான கேப்டன்சி பண்ண அவரால் ஒரு நல்ல கேப்டன்சிக்குள்ள பேட்டிங் பண்ணும்போது சொதப்பும் போது தான் தம்பி நீ ஏன் இப்படி ஆகுறன்றதுக்கான கிளாரிட்டி கிளியரா கிடைச்சது. அந்த விஷயம் என்னன்னா மாற்றம் செய்ய பண்ணாரு. ஆர்சிபி முடிஞ்சு விடுறா அவனுங்களை எத்தனை. ராஜஸ்தான் ராயல்ஸ் மே மாசம் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல. அந்த எந்த போட்டியிலயும் சஞ்சு சாம்சன் அடிக்கல. அதனால ஒரு ரீசன், பட்லர் கிடையாது, எட்மயர் இன்ஜூர்டு. ஆமா ஆமா சொல்லு ட்ரோல் பண்ணு சொல்லு நீ அது. ஆனால் ஒத்துக்க மாட்டேன். டேய் நானும் கிரிக்கெட் ஃபேன் தான். எனக்கு சஞ்சு, நான் இப்போ சொன்னேன், சஞ்சு வந்து பவுலிங் சைட் பண்ணும்போது செம்ம கேப்டன்சி. ஒவ்வொரு மூவே சூப்பராக இருந்துச்சு. ஓவர் கொடுக்குற விதமே செம்மையாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக கிரெடிட்ஸ் கொடுக்குறேன். ப்ரெஷர்ல இருந்தார் பேட்டிங் ஒத்துக்கோ. அதுதான். அதாவது ஆனால் நேற்று போட்டியில் கேகேஆர் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஜாலியாக வந்தார். பபுள் கம்மை மென்னிட்டு அவர் பாட்டு அந்த ஃப்ளோவில் இருந்தால் அடிச்சுட்டு இருந்தார். சஞ்சு சாம்சனுக்கு செம்ம ப்ரெஷர் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் தான் வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெஸ்ட் கேப்டனாக பார்க்குறேன், ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனை பார்க்குறேன். முத்துக்கும் சிவந்து போய் உட்கார வச்சு நீங்கள் டாப் 4ல் இவரே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ஸ்கில். ஆனால் இன்னைக்கு ஒரு ஷாட் ஒன்று போனார் பார்த்தியா, உன்னெல்லாம் நம்பி செமிஃபைனல் ஃபைனலாக விட்டா நீ என்ன பண்ணுவேன். கரண் சர்மா செட் பண்ணி எடுத்தாரு. ஏன்டா இறங்கினாரு, சிங்கிள் தான் ஆடிட்டு இருக்காரு. கரண் சர்மா கொடுத்துருங்க. கரண் சர்மா எனக்கு இப்போ தேவை. ஆர்சிபிக்குலாம் ஒருத்தரும் கிரெடிட்ஸ் கிடையாது. அதான் கேட்டிருந்தேன் சார், பிளே ஆஃப் வந்திருக்கோம், எங்களுக்கு கப்பு கிடைக்குமா, பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கூட கிடையாது. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். என்ன இப்போ அதனால என்ன வருஷம் இல்லை அமௌண்ட் கழிச்சு மல்லையா ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா காலையில போட்டு நான் பார்த்தேன். ஆர்சிபிக்கு தான் இந்த வருஷம் கப்பு. ஓகே புரிஞ்சிருச்சு. அப்பவே எனக்கு அது கூட பிரச்சனைடா. சிஎஸ்கே வெளில போனதான் தோனி வந்து ஆர்சிபி விராட் கோலி வந்து ஃபைனல் மேட்ச்ல கப்பு வாங்கணும் ஆசையா இருக்குன்னு எவன்டா அந்த ரூமரை கிளப்பினான். அந்தாலும் அப்படி போடவே இல்லைடா. அதை கிளப்பினா எவன் எனக்கு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆனால் அது சுரேஷ் ரெய்னா போட்டிருந்தாரு, இந்த வருஷம் ஆர்சிபி வந்து விராட் கோலி கப்பை தூக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்சிபி தூக்கும். எதில் தூக்கும்? உமன்ஸ் பிரீமியர் லீக்ல மட்டும்தான் தூக்கும். இன்னைக்கு செய்யுதாண்டா நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. ஆர்சிபி ட்ரோல் வீடியோ இல்லைண்ணே, அப்படிதான் இருக்கு. கட்டுப்படுத்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா மேட்ச் ஜெயிச்சவனு லைட்டாக நெட் ஆன் பண்ண அவ்வளோதான்டா. உங்களை விட நான் தான் ஹாப்பியாக இருக்கணும் ஆர்ஆர் ஃபேனா. ஆனால் நான் நீ உனக்கு அது பிரைவேசியா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை ஒரு அதான் 2 இப்படி சொல்கிறேன். ஆர்சிபியோட சந்தோஷத்தோட ஆயுள் காலம் எவ்வளோனா 2 நாள், ஜஸ்ட் 2 days அவ்வளோதான். பிடிக்கிட்டாங்களா? எதுக்கு அதுக்குள்ள அக்ரெஷன், ரோமன்டிக்ஸ் அடித்து ஜெயிச்ச மாதிரி எதுக்கு அதெல்லாம்? சரி விடு. இன்னொரு எத்தனை 333 கிரீஸ் ஸ்கேல் நம்பரா, அத்தனை சீசன் வரைக்கும் நடக்காது கப்பு. டீமை வித்தரலானாலும் யாரும் வாங்க மாட்டானுங்க. விராட் கோலி வித்தாலே போதும். ஐயோ எதிர்மா உண்மைதான்டா. அவர் அந்த டீமுக்கு அவர் தாண்டா பாதகம். உண்மை நான் ஒத்துக்கிறேன். விராட் கோலி இஸ் லெஜண்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவரோட ஒவ்வொரு மூவ் தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, விராட் கோலி வேற டீமுக்கு போனால் அவருக்கும் கப்பு உண்டு, ஆர்சிபிக்கும் கப்பு உண்டு. ஜெய்ஸ்வால் நான் சொன்னேன், ஜெய்ஸ்வால் பற்றிக்கிட்டாருன்னா பிரச்சனைடா அப்படின்னு. அதே மாதிரி பற்றிக்கிட்டாரு. அந்த கேமரன் கிரீன் வந்து ஸ்லிப்பில் ஒன்று விடுவார். அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் மொமெண்டம் வேற. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன் அடிப்பாங்க, ஒன்றும் பெருசாக இருக்கு. ஆர்சிபிக்கு ஆரம்பத்தில் வந்து நிறைய ஃபீல்டிங் சொதப்பல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரி பண்ணி ஏகப்பட்ட ஏன்டா கிளென் மேக்ஸ்வெல் கேட்ச் விடுறாரா லாங்கால நின்று, அதுவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டிகேசி ஃபுல் கிரெடிட்ஸ் தம்பி, சூப்பராக சொன்னேன். பரவாயில்ல, கேமியோ நல்லா இருந்துச்சு. 20 ரன் போதுண்டா இந்த டோட்டலுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மிட் ஓவர்ஸில் ரியான் பராக் கொண்டு போன விதம் அண்ட் கடைசியில் வந்து சிம்ரன் எட்மயரோட இம்பாக்ட்
ரோமன் பவல் இன்னைக்கு அந்த மனுஷன் கடைசி ஓவர்ல போய் சொதப்பி இருந்தா. ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ரியான் பராக். ஏன்னா இந்த இப்போ வரைக்குமே நம்பர் 4ல சீசன் ஆரம்பிக்கும் போது கேட்டிருந்தாங்க நான் ரியான் பராக் எந்த பொசிஷன் நம்பர் 4னாங்க. கில்லி மாதிரி கிட்டத்தட்ட 750 அடிச்சிட்டாரு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இல்லையா. சூப்பரா ஆடி இருந்தாரு. இன்னைக்கு நம்பர் 4 அது கீழ இறங்கி அதிக ரன் அடிச்சவங்க பிளேயர்ஸ் லிஸ்ட்ல ரிஷப் பண்ட்டுக்கு பின்னாடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் 590 கிட்ட போயிட்டாரு நினைக்கிறேன். அவ்வளவு கிட்ட அந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஃபுல் கிரெடிட்ஸ் ஃபுல்லா ராஜஸ்தான் ராயல்ஸ் தாங்க. பேட்டிங் நல்லா இருந்துச்சு, பவுலிங் நல்லா இருந்துச்சு, ஃபீல்டிங்ல அப்படி இப்படி சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சே தவிர. அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சஞ்சு சாம்சன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையா சொல்லுவேன். இன்னொரு பிளேயர் பத்தி பேசியா, லோம்ரோ ஆர்சிபி அந்த ஸ்கோர் ஏற்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தாரு. டிகே வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி பார்த்தா நீ தோனிக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். 110 மீட்டர் 6 அடிச்சது தான் அவங்க நீங்க உள்ள வரதுக்கு காரணம். இந்த மேட்சை பத்தி பேசுங்க. நன்றி சொல்லலானே, ஆர்சிபில லோம்ரோட இம்பாக்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். கிரீன் அடிச்சதுலாம் எங்க போகுது? கிரீன் தான் 30 ரன் அடிச்சு கொடுத்தாரு. பவுலிங்ல வந்து ஸ்வப்னில் சிங் ஆரம்பிச்சது. அது நல்லாவே ட்ரை பண்ணாங்க. ரிவர்ஸ் ஸ்விங்கா ஆச்சு, சிராஜ் விக்கெட்லாம் எடுத்தாரு, சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. என்ன ரிசல்ட் என்ன? ரிசல்ட் நாங்க குவாலிஃபயர் 2 போயிட்டு, சாரி ஆர்ஆர் குவாலிஃபயர் 2 போயிடுச்சு. அவ்வளவுதான். அங்க போயிட்டு நாங்கனே சொல்ல தப்பு கிடையாது. நீ எந்த டீம் ஆர்சிபி தவிர்த்து நீ 10 டீம் அங்க நீங்க காவியா மரம் தானே? ஆமா. ஆனா அங்கேயும் நான் ஆர்ஆர் தான். ஆர்ஆரா? நீ இருந்துட்டு போ. சென்னை போனதுக்கு அப்புறம் நான் காவியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களும் சென்னைடா. சரி சரி, சென்னையில் இருக்கவங்க சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. என்னடா ஆர்ஆர்? அண்ணே ஒரு விஷயம் இருக்கு. என்ன? ஆர்சிபியில் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அவர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருப்பார். டீம் கொஞ்சம் பிரச்சனை. அதான் தெரியும் யாரை சொல்ல வரேன். விராட் கோலி ஐபிஎல் வரலாற்றில் 8000 ரன்களை எட்டின முதல் பிளேயராக ஆர்சிபிக்காக, சாரி ஐபிஎல்காக விராட் கோலி வந்திருக்காரு. மிஸ்டர் ஐபிஎல் இல்லை, அதனால இருந்தாருன்னா அவர் தான் டாப்பரு. ஆனால் ஏற்றுக்கங்கண்ணே, விராட் கோலி 8000 ரன் அடிச்சிருக்காருண்ணே. எத்தனை கப்பு? ஆனா கடைசியா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரெக்கார்ட் என்ன ரெக்கார்ட்? 17 வருஷம் தூத்துறாங்க அந்த ரெக்கார்டா? அந்த ரெக்கார்ட் இல்ல, அது புதுசு இல்ல. அது இல்லனே. அதாவது லாக்கி ஃபெர்குசன் வெஸ் டிகேசி, டாம் காலர் கேட்டன் போட்டிருக்காருல. சோ அவருக்கு வந்து இது வரைக்கும் T20ல 3 பால் போட்டிருக்காரு லாக்கி ஃபெர்குசன். 3மே அவுட் தான். என்னடா அந்த மேட்ச்ல எதிர்பார்க்காத இதா இருக்கு. அது இந்த மேட்ச்ல ஒண்ணு, இதுக்கு முன்னாடி வேற T20 போட்டிகள் அது நடந்திருக்கு. ஓ, சம்மர் ரெக்கார்ட்ல. பரவாயில்ல, உண்மை சம்மர் ரெக்கார்டு தான் அது. அப்ப அடுத்து ஃபெர்குசனை கொண்டு வந்துடணும்ல, 4வது டேட்னு சொல்லிட்டு. அதுக்கு டீம் இருக்கணும்ல. ஆர்சிபி அந்த சந்தோஷத்தோட வீடியோ முடிச்சுப்போம். பாத்ரூம்ல உட்காந்து கூட அழுக முடியாது. அம்மா கேட்பாங்களே ஏன்டா அழுகுறேன்னு சொல்லி. ஐயோ சரி பரவாயில்ல. ஓகே மக்களே, ஸோ ஸ்டில் இன்னைக்கு சூப்பரான மேட்ச். எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மேட்ச். என்ன நடக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்து தான் நடந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து கதறிக்கிட்டு இருப்பீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம், சென்னை ஃபேன்ஸ்லாம் குதூகலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஸ்டில் பார்க்கலாம் திரும்ப இன்னொரு வீடியோவில். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய், சிட்டி அண்ட் நிதி. ஏன் முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷ் போடுறான் பாட்டை.